Hello everyone, good evening. நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதுன்னு நினைக்கிறேன். Take sir. Super, thank you, Sridhar. Yeah. So welcome team for joining third day session. So எப்படி இருந்தது this session? Last 2 days attend பண்ணவங்க உங்களோட சின்ன feedbacks எதுவும் ஷேர் பண்ண முடியுமா? Before we start. Anyone? Sure. Yashmin, nice to explain, share பண்ணிருக்கீங்க. Thank you. ஸோ அவங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ those who not joined, chat பாக்ஸில் இந்த குரூப் லிங்க் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 3 days செஷனோட ரெக்கார்டிங் லிஸ்ட் அதில் அப்டேட் பண்ணுவோம். மிஸ் பண்ணாமல் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்ரீதரோட பிளேலிஸ்ட் கம்ப்ளீட் HTML, CSS, JavaScriptோட கம்ப்ளீட் டுட்டோரியல்ஸ் பிளேலிஸ்ட்டுமே ஆன் டெய்லி பேசிஸ் வில் கெட் இட் இந்த குரூப். ஸோ மறக்காம அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. And to get your participation certificate, the 3 days session attend பண்ணவங்களுக்கு உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் ஆல்சோ நம்ம ஷேர் பண்ணுறோம். அதுக்குண்டான லிங்க்கும் chat பாக்ஸில் இருக்கு. ஸோ அதில் ஒரு சின்ன ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்கும். அதில் உங்களோட ஃபுல் நேம் அண்ட் மெயில் ஐடி போட்டுட்டு அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட மெயிலுக்கு நீங்கள் கொடுத்துருந்த நேமில் யூ வில் கெட் த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட். எதுவும் டவுட்ஸ் இருக்குதா இதில்? ரெண்டு லிங்க்குமே chat பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ we are planning to start a new session. ஸ்ரீதர் வந்து சேம் டைம் ஈவினிங் 4 to 5:30 ஒரு நியூ ஷெட்யூல் ஃபார் ஃபுல் ஸ்டாக் கம்ப்ளீட் ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த மந்த் மிட்ல. ஸோ அதுக்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் போயிட்டு இருக்குது. ஸோ தோஸ் who attended the workshop ஸ்பெஷலி உங்களுக்காக வில் கெட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இந்த கோர்ஸ் ஃபீஸ். ஸோ அது ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணுறது இருக்கீங்கனாலும் யூ கேன் கான்டாக்ட் அஸ். ஐ எம் ஷேரிங் மை நம்பர் in the group. அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வித்தவுட் எனி அதர் டிலே ஐ எம் ஹேண்ட்லிங் இட் ஓவர் டு ஸ்ரீதர். ஸ்ரீதர் ப்ளீஸ் டேக் கேர். Okay, sir. Thank you. Hi, guys. Good evening. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கேக்குதா? குட் ஈவினிங் சார். ஓகே குட் ஈவினிங். ஓகே, ஒரு குயிக்கா ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். நமக்கு இன்னைக்கு ஃபைனல் கிளாஸ், கரெக்டா? இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் அப்படிங்கிறது வந்து 2 டேமா பிரியக்கூடியது. ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அனதர் ஒன் இஸ் பேக் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 2 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நீங்க எலிஜிபிள் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. இப்போ உங்களால ஒரு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸா நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு 3 விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஐ டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஐ டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஜாப் டெவலப்பருக்கான சேலரி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது, ஆவரேஜ் சேலரி மினிமம் 5 lakhsல இருந்தே கொடுக்கக்கூடியதுக்கான கம்பெனிஸ் இருக்கு. அதே மாதிரிதான் பேக் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நீங்க போகும்போது பேக் எண்டுக்கும் உங்களுக்கு மினிமம் 10 lakhs வர 1.2 lakhsல இருந்து 10 lakhs வர உங்களுக்கு இயர்லி சேலரி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே இது நீங்க இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா போறீங்க அப்படின்னா அதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா 1.8ல இருந்து 12 lakhs வர, ஆவரேஜா நீங்க 9 lakhs வர ஃப்ரெஷராகவே நீங்க ட்ரை பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் த கம்பெனி அண்ட் பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட் வைஸ் உங்களால அந்த கம்பெனிக்கு நீங்க இந்த மாதிரி எடுத்துக்க முடியும். ஓகேவா? இத மாதிரிதான் உங்களுக்கு இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல என்னெல்லாம் இருக்கு, எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதா நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த 3 நாள் செஷன்ல ஒரு நீங்களும் ஒரு வெப் பேஜை பில்ட் பண்ண முடியும்,
ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில இருந்து அப் டு நீங்க இங்க ஒரு கோர்ஸா எடுத்து படிக்கும் போதும் சரி, இல்ல நீங்க ஒரு ஒர்க் ஷாப்பா ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வேணும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 3 days ட்ரையல் ஒர்க் ஷாப் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கோர்ஸா நீங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு A to Z உங்களுக்கான கம்ப்ளீட் லிஸ்டும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஜோன்ஸ் கிரிடோ சிஸ்டமோட கெரியர் கவுன்சிலர் அவங்க தான் உங்களுக்கு வந்து இப்ப வந்து பேசியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு HTML என்ன, நம்மளோட சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் ஐடியாஸை எப்படி நம்ம கெட் பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் இங்கே நம்ம போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு ஃபுல் ஸ்டாக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா HTML ஓட இன்ட்ரோடக்ஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி HTML என்ன, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஒரு ஃபார்மட்டிங் டெக்ஸ்ட் MS ஆஃபீஸ் வேர்டோட HTML கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு கண்டென்ட்டை போல்டா மாத்தலாம், இல்ல இட்டாலிக்கா மாத்தலாம், இல்ல சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி நமக்கு A² + B² அந்த மாதிரி ஃபார்முலா வர வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல H2O அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வர வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஃபார்மட்டிங் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த யூனிட் தான் வேணும். அதே மாதிரி லிஸ்ட் அப்படிங்கிறதுல ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், டெஃபனிஷன் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை பத்தி என்ன மீனிங், டேபிள் அப்படின்னா என்ன, இந்த டேபிள்ல மெர்ஜ் பண்றதுக்கான ஆப்ஷன், ஒரு ரோ ஸ்பேனா ஒரு மெர்ஜ் பண்றதுக்கு, இல்ல காலம் ஸ்பேனா மெர்ஜ் பண்றதுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது இங்க டேபிள்ல இருக்கும். அதே மாதிரி மீடியா அப்படின்னு போகும்போது ஒரு இமேஜ் எப்படி வைக்கிறது, ஒரு ஹைப்பர் லிங்க் எப்படி வைக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ வீடியோ எப்படி வைக்கிறது, அதை பத்தின செஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். அதை தான் உங்களுக்கு வந்து இங்க டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜோன் சார் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கேயுமே நம்மளோட பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு பைத்தானோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸா இருக்கட்டும், ரியாக்டோடதா இருக்கட்டும், HTML ஓடது, CSS ஓடது, ஜாவா ஸ்கிரிப்ட், பூட்ஸ்ட்ராப் அந்த மாதிரி எல்லா விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பத்தின ஒரு ஐடியாவுக்கும் உங்களுக்கான ஒரு ஈஸியர் டு லேர்னா நீங்க எடுத்துக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இங்கே பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ வெபினாருக்கான ஃபுல் வெபினார் நம்ம என்னெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க கிரிடோல இருந்து அப்படிங்கிறதுக்கான செஷனுக்கான வீடியோஸ் எல்லாம் இங்க இருக்கும். இத மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இது வந்து இங்க இருக்கும். அதனால நீங்க அதை எல்லாமே செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இவ்வளவு நாள் பார்த்தது எல்லாமே ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திருந்தோம். அதுல பேசிக்கா ஒரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு HTML என்ன, CSSனா என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, அதுக்கு அடுத்து அதோட அட்வான்ஸ் லெவலா இருக்கக்கூடியது என்னெல்லாம் இருக்கு. ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு நீங்க போகும்போதே உங்களுக்கு ஒரு 3 விஷயம் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா HTMLனா என்ன, CSSனா என்ன, பூட்ஸ்ட்ராப்னா என்ன. CSS ஓட வேலையை கம்மி பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க் தான் உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூட்ஸ்ட்ராப்லாம் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற வெப்சைட் வந்து நம்மளோட CSS ஓட வேலையை கம்மி பண்றதுக்காக இதை யூஸ் பண்றாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பைண்டிங் எ ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவ் சைட் இந்த ஒரு கண்டென்ட் ஒரு ரெஸ்பான்சிவ் சைட்டா நீங்க மாத்தணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சைட்டை வந்து யூஸ் பண்றாங்க, இந்த பூட்ஸ்ட்ராப் டெக்னிக்ஸ் அப்படிங்கறத. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல், இது வந்து டேப் வியூ, இது வந்து மொபைல் வியூ. இப்ப பாருங்க மொபைல் வியூ எடுத்தாலும் இந்த இதை பார்க்கும்போது அப்படி அந்த கண்டென்ட் எந்த ஒரு டேமேஜும் இல்லாம பார்க்க நீட்டா இருக்கு. அதே மாதிரி இது வந்து டேப் வியூன்னு எடுத்துக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல நான் ஸ்க்ரோல் பண்ணா இப்ப டேப் வியூன்னு எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க அந்த கஸ்டமைசேஷன் டிசைன் வந்து ஒரு அலைன்மெண்டா இருக்கு, பார்க்க நீட்டா இருக்கு. அதே இது நான் ஃபுல் ஸ்கிரீன் வச்சேன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கு. இத மாதிரி எனக்கு ஒரு கஸ்டமைசேஷன் அண்ட் ரெஸ்பான்சிவ் சைட்டா வைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். பூட்ஸ்ட்ராப் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா புல்மா அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைல்வின் CSS அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதோட காம்படிட்டிவ் லாங்குவேஜஸ். இந்த இருக்கு பாருங்க, இந்த இமேஜ்லயே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு நீங்க போறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதுல வந்து ஒரு விஷயம் நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட். அதுல HTML அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா அதுல டேக்,
attribute, elements இந்த மூணும் இருக்கும். ஓகேவா? HTML பொறுத்தளவு அது ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருக்கக்கூடியது. இதோட கரண்ட் வெர்ஷன் 5 இருக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம். CSS ஓட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு இருக்கும். இதுல 2 டேம் இருக்கும், ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ்னு இருக்கும். நம்ம படிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில ஃப்ரேம் ஒர்க்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சில கம்பெனிஸ்ல ப்ரீ ப்ராசஸிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுல பேசிக்கா ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது பூட்ஸ்ட்ராப். ஒரு கம்பெனிக்குள்ள போனோடனே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பூட்ஸ்ட்ராப்ல தான் நீங்க ஒரு இ-காமர்ஸ் சைட் மாதிரி பில்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து நீங்க டைல்வின் சிஎஸ்ஓ இல்ல புல்மாவோ இல்ல ஃபவுண்டேஷனோ இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மொபைல் ரெஸ்பான்சிவ் சைட்டா பண்றதுக்கும் வெப்பை வந்து ஒரு கஸ்டமைசேஷன் டிசைனா ரெடி பண்றதுக்கும் தான் இதை யூஸ் பண்றாங்க. அது போக இங்க வந்து ஐகான்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஐகான்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 2000 ஐகான்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த இடத்துல உங்களோட வெப்பேஜுக்கு என்னென்ன ஐகான் வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஜஸ்ட் இது லோட் ஆயிட்டு இருக்குங்க பாருங்க. இந்த எந்தெந்த ஐக்கானை நீங்க உங்க வெப்பேஜ்ல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐக்கானை நீங்க எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, எனக்கு இந்த பர்த்டே கேக்கை நான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா இதை கிளிக் பண்ணோடனே எனக்கு இந்த இடத்துல அதோட கோடு வந்து இந்த இடத்துல கிடைச்சிரும். இது வந்து எஸ்விஜி கோடுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க அப்படி காப்பி பண்ணி உங்களோட கோட்ல கொண்டு போய் நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைனா நீங்க இந்த இந்த கோடு வந்து உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து அப்படியே உங்களுக்கு ரிப்ளிகேட் ஆகும். இந்த ஐகான் நமக்கு ஐகான் செட் பண்றதுக்காகவும் இந்த பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு வெப்பேஜை ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் சைட் மாதிரி பண்ணணும், ஒரு அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட அதுக்கும் உங்களுக்கு இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள போகும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கும் போது டைனமிக் ப்ராஜெக்ட். இப்போ ஒரு டைனமிக் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்மளோட கிரிடோ சிஸ்டமோட யூடியூப் சேனல்ல உங்களுக்கு வந்து இங்க அவைலபிளா இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே கீழே வந்து இருக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கான வீடியோ, எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றது, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல ஒரு Node.js அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வழியா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோட எப்படி ரன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இங்கே உங்களுக்கு எனேபிளா இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து நீங்க ஜாவா ஸ்கிரிப்டை உங்களோட கெரியரை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்ல இருந்து இப்ப வர பார்த்துட்டு இருக்கிறது டே 1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்னா யாரு, அதுல ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்பர், பேக் எண்ட் வெப் டெவலப்மெண்ட், ஏபிஐ மீன்ஸ் அப்ளிகேஷன் பேக்கேஜ் இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறம் டேட்டா பேஸ், இதுனா என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெப் டொமைன் அப்படின்னா என்ன, வெப் சர்வர் அப்படின்னா என்ன, வெப் ஹோஸ்டிங் அப்படின்னா என்ன, இதை பத்தி எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா லேர்ன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HTML-ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு HTML வந்து 2 டேமா பிரியும். ஒன்னு ஹெட் செக்ஷன், அனதர் ஒன் இஸ் பாடி செக்ஷன். ஹெட் செக்ஷனுக்குள்ள உங்களால ஒரு 5 டேக் மட்டும் தான் கொடுக்க முடியும், அதை தாண்டி நீங்க கொடுக்க முடியாது. ஆனா அதே இது நீங்க பாடி டேக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு n நம்பர் ஆஃப் வெப் பேஜஸ் கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்க பாடி டேக்குள்ள தான் கொடுக்க முடியும். அதுக்கு நிறைய இருக்கு, டேக்ஸுங்கும் உங்களுக்கு நிறைய இருக்கு. பேராகிராஃப் டேக், ப்ரீ டேக், H1 to H6 டேக். அதே மாதிரி ஃபார்மட்டிங் டெக்ஸ்ட் அப்படிங்கும்போது அதுல உங்களுக்கு என்ன இருக்கும்னா போல்டு, ஸ்ட்ராங்கு, இட்டாலிக், அதுக்கப்புறம் எம்பத்தைஸ் டேக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட், இன்செர்ட், டெலீட், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்மாலு, பிக்கு, இந்த மாதிரி நிறைய டாக்ஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதே இது மீடியாக்குள்ள போனீங்கன்னா ஒரு இமேஜ் எப்படி வைக்கிறது, ஒரு ஆடியோ எப்படி வைக்கிறது, ஒரு வீடியோ எப்படி வைக்கிறது, அதை பத்தி தான் நம்ம டேக்ல வந்து பார்த்தது. அதே இது ஆட்ரிபியூட் அப்படின்னு நீங்க போகும்போது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு இமேஜ் டேக் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். அந்த இமேஜ் டேக் டே 1ல இமேஜ் டேக் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்க. இப்ப அந்த இமேஜ் டேக்ல என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்குன்னா சோர்ஸுங்கிற ஆட்ரிபியூட் இருக்கு, அதுக்கப்புறம் வித் அண்ட் ஹைட்டுங்கிற ஆட்ரிபியூட் இருக்கு, அதுக்கப்புறம் டைட்டில் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் இருந்துச்சு. இதே மாதிரி ஹைப்பர் லிங்க் டேக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்ரெஃபர் அப்படிங்கிற டேக் இருக்கு, டார்கெட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் இருக்கு. இந்த மாதிரி ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை நீங்க ப்ரொவைட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பத்தியும் நம்ம பார்த்துருந்தோம் என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிஎஸ்எஸ் அப்படின்னா என்ன, சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்றது, மொத்தம் சிஎஸ்எஸ்ல 3 டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் இருக்கு. இன்லைன் சிஎஸ்எஸ்,
இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேஜரா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படிங்கும்போது அதோட மீனிங் எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு பேராகிராஃப் டேக் போடுறோம் இல்ல H1 டேக் போடுறோம்ல, அந்த டேகுக்குள்ள ஒரு ஸ்பேஸை கொடுத்து ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான கலரா இருக்கட்டும் இல்ல பேக்ரவுண்ட் கலரா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு வேற என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது தனியா இருக்கக்கூடியது. அது போக இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது உங்களோட ஹெட் செக்ஷனுக்குள்ள ஸ்டைலுங்கிற டேகை வாங்கி பாக்குறது. அதை தான் நம்ம எதுல பார்த்திருந்தோம் அப்படின்னா, நம்ம நேத்து உள்ள ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஈஸியா ஒரு வெப்பேஜை நீங்க ஈஸியா பைண்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், உங்களுக்கு தேவையான ஒரு வெப்பேஜை பைண்ட் பண்றதுக்கு நீங்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது தனியா ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலா சேவ் பண்ணி வச்சுட்டு அதை நமக்கு ப்ராக்ரஸ் பண்றதுதான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம லிங்க் டேக்ல யூஸ் பண்ணுவோம். இதை மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்கு. இன்னும் நீங்க உள்ள வரும்போது ஃபாண்ட், டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் வந்து கர்சர் ப்ராப்பர்ட்டி. கர்சர்னா என்னன்னா, இப்போ நீங்க அந்த மவுஸ் வைக்கும்போது இந்த இடத்துல ஐ சிம்பிள் மாதிரி வந்து நிக்குது. நான் இப்படி வரும்போது ஆரோ சிம்பிள் வந்து நிக்குது. அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல நான் கை வைக்கும்போது கை எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த மாதிரி ஒரு கர்சரை டிசைன் பண்றதுக்கு சிஎஸ்எஸ்ல என்ன பண்ணணும், அதே மாதிரி லிஸ்ட் எப்படி டிஸ்பிளே பண்ணணும், டேபிள் எப்படி டிஸ்பிளே பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி உங்களோட டே 2 அப்படின்னு நீங்க போகும்போது நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை எப்படி நம்ம பில்ட் பண்றது, ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை நான் எப்படி ஒரு இதா நான் கொடுக்கறது அப்படிங்கிறத நீங்க பார்த்திருந்தீங்க. ஓகேவா? இத மாதிரிதான் உங்களுக்கு தேவையான ஒண்ணுமே நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால முடிஞ்ச அளவு எப்பவுமே ஒரு கான்பிடென்ட் நீங்களா ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்க வந்து பார்க்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்க பார்க்க உங்களுக்கு அதுல நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓ, நம்ம இப்படிலாம் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் வேற என்னெல்லாம் நம்ம ஐடியா எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இன்னும் நிறைய இருக்கு. நீங்க உள்ள போகும்போது ஜாவானா என்ன, ஜாவா எதுக்காக யூஸ் பண்றோம், அத மாதிரி எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். ஜாவால இருந்து அதுக்கப்புறம் வேற என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்க கத்துக்க முடியும். இது வந்து உங்களுக்கு ஒரு பிகினர் லெவலா இருந்து கத்துக்கிறதுக்காக தான் நம்ம வந்து படிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருக்கக்கூடியது. ஓகேவா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட் அண்ட் வெப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறத வந்து இதுல தான் பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த 3 நாள் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது எப்படி இருந்துச்சு? ஈஸியா என்னாலையும் ஒரு வெப்சைட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் உங்களுக்கு யாருக்காவது இருந்துச்சா? ஜஸ்ட் 27 மெம்பர்ஸ் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டா என்னால இது பண்ண முடியும் அப்படின்னு யாரெல்லாம் நம்புறீங்களோ எஸ் அப்படின்னு மட்டும் கமெண்ட் போடுங்களேன். எனக்கு ஈஸியா இருந்துச்சு, என்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா மட்டும் உங்களோட கமெண்ட் மட்டும் சொல்லுங்கப்பா. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, தேங்க்யூ. இந்த செஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எல்லாருக்குமே ஒரு ஓப்பனா நீங்க வந்து இந்த செஷன் உள்ள வரும்போதே என்ன நினைச்சு வந்திருப்பீங்கல்ல, நம்ம இவ்வளவு கத்துக்க போறோமா, உங்களோட லெவல் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ல நீங்க கத்துக்கிட்டீங்க, இல்ல இன்னும் வேற என்னென்ன உங்களோட டவுட்ஸ் வந்து எதெல்லாம் நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கேட்கலாம். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்களாலையும் ஈஸியா பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இதே மாதிரிதான் இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல உங்களுக்காக நீங்க வந்து படிக்கும்போது இன்னும் நிறைய இப்ப நீங்க நான் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம். இதை நீங்க இன்னும் நீங்க நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல எக்கச்சக்கமா இருக்கும். உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நான் இங்க காட்டுறேன். நம்ம சிம்பிளா ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இல்ல ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா படிக்கும்போது இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம யூஸ் பண்றது, ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு வீடியோவை பிளே பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இங்க டெக்ஸ்ட்டை எப்படி கொடுக்கறது, இந்த மாதிரி தான் உங்களோட ஸ்டடிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இங்க வந்து ஒரு லோடர் ஃபங்க்ஷன் வைக்கிறது எப்படி, இந்த லோடர் ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கெல்லாம் நீங்க வந்து ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்கு ஐடி கம்பெனிக்குள்ள நீங்க போகும்போது இந்த இடத்துல சிஎஸ்எஸ்
லோடர் அப்படின்னு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த இடத்துல இப்போ நீ போயிட்டு லோடர் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சிஎஸ்எஸ் லோடர் அப்படின்னு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 3D லோடர், டாட்டர், டேஷர், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த இதை வச்சு நீங்க வந்து ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள போறதுக்கு ரெடி பண்ணிட முடியும். உங்களுக்கு தேவையான எல்லா இதையுமே நீங்க ரெடி பண்ணிக்க முடியும். இப்ப இந்த இடத்துல போய் பாருங்க, நான் 3D லோடர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு 3D லோடர்ஸ்ல 10 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு 3Dயா எப்படி எனக்கு ஒரு பேஜை இங்க ரெடி பண்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப எனக்கு இந்த கோடு தான் வேணும் அப்படின்னா இதை நீங்க அப்படி நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். இங்கே உங்களுக்கு காப்பி பண்ணிருப்பாங்க, அதோட கோடு வந்து உங்களுக்கு இங்கே கிடைச்சிரும். இதை நீங்க போயிட்டு ஒரு நோட் பேட்லயோ இல்ல வேட் பேட்லயோ எதுலயோ நீங்க டைப் பண்ணி பாத்தீங்கன்னாலே அந்த கோடிங் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கறத இங்க சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இது நீங்க உள்ள வரும்போது இது இந்த கோடிங் எப்படி எழுதியிருக்காங்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா நீங்க உள்ள ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா நீங்க உள்ள போகும்போது இது ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருக்கும். இத மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கு. இந்த லோடர் ஃபங்க்ஷன் மாதிரி நீங்க வைக்கலாம். அதே மாதிரி அடுத்து போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஓவர் ப்ராப்பர்ட்டி. இப்ப பாருங்க, மவுஸை நம்ம இப்படி வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் டிசைனோட உங்களுக்கு அவுட்புட்டை கொண்டு வர்றது எப்படி, இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நீங்க கத்துக்க முடியும். ஓகேவா, இத மாதிரிதான் நீங்க வந்து ஒரு பேசிக்கா நீங்க படிக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அட்வான்ஸ் லெவல் போகும்போது இந்த இந்த மாதிரிலாம் நீங்க நீங்க சொன்ன மாதிரி டைப் ரைட்டிங் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு டைப் ரைட்டிங் எஃபெக்ட்ஸ் எப்படி பண்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு கோடிங்கே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான லைன் தான் கோடிங். இப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த பட்டன் இப்படி கிளிக் பண்ணும்போது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஸ்ரீதர் ராஜ், ஐ லவ் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் ரியாக்ட் ஜேஎஸ், தேங்க்ஸ் டு விசிட் அப்படின்னு இருக்கு. இந்த பேஜோட சோர்ஸ் கோட் போய் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் சோர்ஸ் கோடே. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாருங்க HTML இருக்கு. அந்த HTML இருந்து எனக்கு என்ன பண்ணிருக்காங்க, டைப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல பாடி டேக் கொடுத்து H1ல டைப் ரைட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகணும், ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும், என்னோட ப்ரோக்ராம் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுல இந்த டைப் ரைட்டிங் எஃபெக்ட ஜாவா ஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் வழியா இங்க ரன் பண்ணி பார்த்திருக்காங்க. இத மாதிரிதான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே நீங்க கத்துப்பீங்க. நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டும் இது டைப் ரைட்டிங் ப்ராஜெக்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோடு ரன் ஆறதுக்கு இந்த கோடை ரன் பண்ண வைக்கிறதுக்கு நான் எழுதியிருக்க கோடே இவ்வளவுதான். இத மாதிரி இன்னும் நீங்க நிறைய கத்துக்க முடியும். இத மாதிரி இல்லாம இன்னும் நீங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணணும்னா இந்த இருக்கு பாருங்க, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். கண்டிப்பா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து எல்லா இதுக்குமே கண்டிப்பா எந்த கம்பெனி போனாலும் சரி இல்ல எந்த ஒரு வெப்சைட் போனாலும் சரி இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கண்டிப்பா இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை எப்படி நம்ம கொடுக்கறது, இதை எப்படி நம்ம டிசைன் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான எல்லா இதுவுமே இங்க இருக்கும். ஒரு அனிமேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், இல்ல ஃபிளிப் த லாகின் பேஜ். இது ஃபிளிப் த லாகின் பேஜ் அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா, அதை நீங்க டிஸ்பிளே பண்ணும்போது அதோட பேக் பேஜ் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இத மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளிப் மாடல் வச்சு எப்படி பண்றது. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த மாதிரி இதைதான் என்ன சொல்லுவாங்கன்னா அனிமேஷன் டிசைன்ஸ் சொல்லுவாங்க. சிஎஸ்எஸ்ல வந்து அனிமேஷன்ஸ் கான்செப்ட். இந்த அனிமேஷன்ஸ் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களால ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிட முடியும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸை வைக்கும்போது உங்களுக்கே அதுல வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ இந்த இதுல இந்த சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் டிசைனை நீங்க பண்ண முடியும். இப்ப டே 1ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்னா என்ன, அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டே 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு பார்த்திருந்தோம். இன்னைக்கு அதே மாதிரி அதுல இருந்து நீங்க என்னெல்லாம் கத்துக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டன் எங்க பாருங்க, நான் மவுஸ் அப்படி கொண்டு போன உடனே எனக்கு அந்த பட்டன் வந்து பெருசாகுது. அது மாதிரி இந்த பட்டனை நான் வந்து இப்படி கொடுக்கும்போது எனக்கு இந்த பட்டன் வந்து வெளியே வருது. இப்ப பாருங்க பெருசாகுது, மவுஸை கொண்டு போகும்போது எனக்கு பெருசாகுது, அதை விட்டு வெளியே வரும்போது இதாகுது. இந்த மாதிரி எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து 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 இந்த மாதிரி எனக்கு வந்து ஒவ்வொரு டிசைனுமே எனக்கு பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொன்றையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, என்ன மாதிரிலாம் நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல இன்னும் நிறைய இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரிலாம் பண்ண முடியும். இப்ப பாருங்க, நீங்க வந்து ஒரு ஒரு கம்பெனிக்குள்ள போகும்போது நீங்க இந்த மாதிரி ஆன் ஆர் ஆஃப், இப்ப பாத்தீங்களா இந்த மாதிரி இத மாதிரி ஒரு கோடை வந்து நீங்க பில்ட் பண்ணலாம். இத மாதிரி நிறைய விஷயம் நீங்க கத்துக்கலாம். இப்ப பாருங்க, இது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்க இதெல்லாம் வந்து கோடிங்கே இல்லாம நீங்க அந்த பூட்ஸ்ட்ராப்னு நம்ம ஒண்ணு சொன்னோம் தெரியுமா, அந்த பூட்ஸ்ட்ராப்பை வச்சு நீங்க இங்க டிசைன் பண்ணலாம். இப்ப பாருங்க, நான் அதை ரியல் டைமாவே காட்டுறேன். நேரா நான் பூட்ஸ்ட்ராப் வெப்சைட் போயிடுறேன். பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்ல போயிட்டு
டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்டேஷன் வழியா இங்க கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோடனே இங்க பாருங்க எனக்கு கீழே வந்து கார்டுன்னு ஒண்ணு இருக்கும். இந்த கார்டுக்குள்ள போயிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இங்க ஒரு இமேஜ், இந்த கார்டு, அதோட சம் கண்டென்ட், இங்க ஒரு பட்டன். அதே மாதிரிதான் இங்க இருக்கு பாருங்க. இங்க ஒரு இமேஜ், அந்த கார்டோட கண்டென்ட், அதோட பட்டன், இந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய பட்டனோட மீனிங். இதை எல்லாமே நம்ம வந்து கொடுக்கறது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான் நம்ம யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. இத மாதிரிதான் நமக்கு தேவையான எல்லா இதையுமே ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இதை எப்படி பண்றதுன்னு இங்க பாருங்க. இவ்வளவுதான் கோடே. ஃபர்ஸ்ட் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணும்போது உங்களால ஈஸியா நீங்க எல்லாமே கொடுத்துட முடியும். பூட்ஸ்ட்ராப்ல வந்து நீங்க கோட எதையுமே நீங்க மேனுவலா டைப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். நீங்க வந்து ஒரு கார்ட் டிசைன் யூஸ் பண்ண போறீங்க. அந்த கார்ட் டிசைனை உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி கார்ட் டிசைனை உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்ப இதே இடத்துல இந்த கார்ட் டிசைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இமேஜ் நேத்து கொடுத்தோம் தெரியுமா, அந்த இமேஜோட சோர்ஸை இங்க கொடுக்குறாங்க. தென் கிளாஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து கிளாஸ் ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லி நீங்க இன்டெப்தா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த கிளாஸ்ல கார்ட் இமேஜ் டாப், என்னோட இமேஜ் வந்து இந்த இடத்துல டாப்ல இருக்கா, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. டாப்னு மட்டும் இல்லை, நீங்க பாட்டம்ல கூட கொடுத்துக்கலாம். அதுதான் இந்த ஒன் லைன்ல சொல்லியிருக்காங்க. பூட்ஸ்ட்ராப் பொறுத்தளவு இந்த ஒன் லைன் பண்ணாலே போதும், எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிரும். இப்ப இந்த இடத்துல போய் பாருங்க. அதுல கார்ட் பாடினா என்ன, டைட்டில்னா என்ன, டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தா இந்த மாதிரி நீங்களே ஒரு டிசைனை வந்து நீங்க ரெடி பண்ணிட முடியும். இத மாதிரி அந்த உங்களுக்கு தேவையான ஒரு கண்டென்ட் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணிட முடியும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்ப நீங்க பூட்ஸ்ட்ராப் படிக்கும்போது உங்களுக்கு இதுதான் அட்வான்டேஜா இருக்கக்கூடிய மெயின் திங். ஓகேவா? இதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஈஸியா ஆயிடும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்ப இதே இது இங்க பாருங்க, இன்னும் நிறைய இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு படிக்கும்போது கத்துக்கிறது. இப்ப இந்த இடத்துல இது இது இல்ல, நான் இன்னும் நிறைய காட்டுறேன். ஓகேவா? இப்ப பாருங்க, ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, ஒரு லாகின் பட்டன். இத மாதிரி எப்படி வைக்கணும் அப்படின்னா ரொம்பலாம் கஷ்டமே கிடையாது. இப்பவே பாருங்க, நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நான் சிம்பிளா ஒரு HTML எப்படி வைக்கிறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்ப இந்த இடத்துல போனீங்கன்னா நம்ம நேத்து என்ன பண்ணிருந்தோம், நமக்கு தேவையான எல்லா ஃபைலையுமே ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர்ல ஃப்ரீ அப்படிங்கிற அந்த ஃப்ரீ வெபினார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ள நம்ம வச்சிருந்தோம். ஓகேவா? அந்த இடத்துல இருந்தா நான் எடுத்துக்க போறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்க போறோம். இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப்ல போயிட்டு என்னோட ஃப்ரீ அப்படிங்கிற என்னோட செஷனை நான் எடுத்துக்கிறேன். அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இதை போயிட்டு நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார்ம், நம்ம வந்து இப்ப இந்த ஃபார்மை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதனால HTML அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல HTML அப்படின்னு நம்ம டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்பவும் போல ஹெட் செக்ஷன் டைப் பண்ணிக்கிறோம். ஹெட் செக்ஷன்ல நான் டைட்டில் அப்படிங்கறத டைட்டில்ங்கிறத டைப் பண்ணிட்டு டே 3க்கான ஃப்ரீ ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு நான் கொடுத்து ஃபுல் ஸ்டாக் ஒர்க் ஷாப் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்படி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பாடி டேக் டைப் பண்ணணும். பாடிங்கிறது நம்ம வெப்பேஜுக்கு தேவையான எல்லா விதமான கண்டென்ட்டையுமே நமக்கு வைக்கிறக்கூடியதா இருக்கக்கூடியது. ஓகேவா? இதுல இருந்தா நமக்கு தேவையான எல்லா இதையுமே நம்ம பார்க்க போறோம். இப்ப இது முடிஞ்சிருச்சு. இப்ப இதுல நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோங்கிறதுனால ஃபார்ம்ங்கிறத கொடுக்கணும். அந்த ஃபார்முக்குள்ள நான் என்ன பண்றேன்னா ஒரு லேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்டர் த யூசர் நேம். லேபிள்னா நம்ம வந்து இந்த யூசர் நேமை கெட் பண்றதுக்கான வேலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த இன்புட்ல டைப்னு கொடுத்தாலே உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குங்கிறது இங்கே வந்துடும். நீங்க ஒரு பட்டன் வைக்க போறீங்களா, இல்ல செக் பாக்ஸ் வைக்க போறீங்களா, இல்ல கலர் வைக்க போறீங்களா, இல்ல டேட் அண்ட் டைம், அப்புறம் வந்து உங்களுக்கு டேட் அண்ட் டைம் லோக்கல், அதுக்கப்புறம் இமெயில், ஃபைல் அப்லோட் பண்றது, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, ஒரு ஃபைல் அப்லோட் பண்ண போறீங்களா, இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி கான்செப்ட்ஸ்ல நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபைலா, இல்ல இமேஜ் வைக்க போறீங்களா, இல்ல அந்த இமேஜுக்கு அப்புறம் வந்து மந்த் டிஸ்பிளே பண்ணணுமா, இல்ல மொபைல் நம்பர் டிஸ்பிளே பண்ணணுமா, நம்பர் டிஸ்பிளே பண்ணணுமா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே இங்க தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. ரேடியோ பட்டன்னா மெயிலா ஃபீமேலா அப்படின்னு நம்ம செலக்ட் பண்றதுக்கு அந்த இதை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ரேஞ்சு ரீசெட் பட்டன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரீசெட் பட்டன், அதுக்கு அடுத்து வந்து சர்ச் பார் வைக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்மிட், அதுக்கப்புறம் டெலிபோனிக் நம்பர் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே இங்க இன்டெப்தா நிறைய இது இருக்கும். இப்ப நம்ம டைப் பண்ண போறது என்டர் த யூசர் நேம் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்ல தான் வேணும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டெக்ஸ்ட்னு எடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பாத் பண்ணி நான் என்ன பண்றேன்னா இப்ப காப்பி பாத் பண்ணி நேரா என்னோட குரோமுக்கு போயிட்டு
இந்த இடத்துல போய் நான் பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இடத்துல போயிட்டு என்னோட பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்க என்னோட அந்த யூசர் நேம் வந்து எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் அந்த இடத்துல என்னோட யூசர் நேம்ல எனக்கு நான் டைப் பண்றேன். எனக்கு அந்த வார்த்தையை டைப் பண்ண முடியுது. இப்போ எனக்கு இது வந்து மேக்ஸிமம் 10 லெட்டருக்கு மேல டைப் பண்ண முடியாது அப்படின்னா இதுக்கு வேலிடேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? வேலிடேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது HTML வச்சு கூட நீங்க உங்களோட வேலிடேஷனை நீங்க ஒர்க் அவுட் பண்ண முடியும். அது எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு 10 அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும். உங்களோட 10 லெட்டருக்கு மேல ஒரு லெட்டர் கூட நீங்க டைப் பண்ண முடியாது இந்த இடத்துல. இப்ப போய் பாருங்க நான் முதல்ல இந்த ப்ரோக்ராம் நான் எவ்வளவு நாளும் டைப் பண்ணிட்டே இருக்கேன். இப்ப பாருங்க 1ன்னு கொடுத்துருக்கேன், 2ன்னு கொடுத்துருக்கேன், எஸ்ன்னு கொடுத்துருக்கேன், டின்னு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நமக்கு கணக்கே இருக்காது. ஆனா நான் ஒன்ஸ் இதை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்ப நான் பாருங்க 1 பிரஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா எனக்கு என்ன ஆகல, இந்த இடத்துல 1 தாண்டி வரல. இப்ப பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 அதுக்கு மேல நான் இங்க வந்து அடுத்து ஏபிசிடி எதை நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு அவுட்புட் கிடைக்கல. இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் வரவே வராது. இதுதான் எனக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேலையே. இந்த மாதிரி நம்ம வந்து வேலிடேஷன்ஸும் நம்ம பண்ணிக்க முடியும். நம்மளோட ப்ரோக்ராம்ல நீங்க வேலிடேட்டும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அடுத்து நீங்க இன்னொரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி இப்போ பாஸ்வேர்டு கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணலாம், என்டர் த இந்த இடத்துல போயிட்டு என்டர் த பாஸ்வேர்டு என்டர் த பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டு அதே மாதிரிதான் இந்த இடத்துல இன்புட் டைப் கொடுத்து இந்த இடத்துல இன்புட் டைப் கொடுத்து பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நீங்க கொடுத்துட்டு இப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இதை ரீஃப்ரெஷ் பண்ணும்போது பாருங்க பாஸ்வேர்டுங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே டீட்டெயிலா நமக்கு வந்து டாட்டடா தான் கிடைக்கும். நம்ம பாஸ்வேர்ட் டைப் பண்றோம்ல அதே மாதிரிதான் உங்களுக்கு டாட்டடா தான் கிடைக்கும். இது கீழே வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கொண்டு போய் உங்களுக்கு லைன் பிரேக் வேணும்னா நீங்க பிரேக் கொடுத்துக்கலாம். ஓகேவா? பிரேக்ல நான் 2 பிரேக் கொடுத்துருக்கனால எனக்கு 2 பிரேக் வந்து இந்த கண்டென்ட் வந்து கீழே இறங்கிரும். இப்ப வந்திருக்கா இல்லையா? இந்த மாதிரி நீங்க பண்ணிக்க முடியும். ஓகேவா? இத மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இத மாதிரி மட்டும் இல்ல, இன்னும் நான் அடுத்து என்ன பண்றேன்னு பாருங்க. ஜெண்டர் செலக்ஷன் பண்ணுவோமா? இப்ப இந்த இடத்துல போய் பாருங்க ஃபர்ஸ்ட் எனக்கு லேபிள் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துட்டு நான் ஜெண்டர் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துக்கிறேன். இப்ப ஜெண்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போதே நம்மளோட இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோ பட்டன் தான் கெட் பண்ணணும். ரேடியோ அப்படின்னு கொடுத்துக்கணும். அந்த ரேடியோல இது வந்து மெயில் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல போயிட்டு பாருங்க இன்புட் டைப் ஈக்குவல் டு என்னோட ரேடியோ அப்படின்னு நான் சொல்லி கொடுத்து ஃபீமேல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்படி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னாலே எனக்கு இந்த இடத்துல பாருங்க என்னோட அவுட்புட் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப நான் மெயில கிளிக் பண்ணா மெயில் கிளிக் ஆகுது, ஃபீமேல கிளிக் பண்ணா ஃபீமேலும் கிளிக் ஆகுது. எனக்கு அப்படி கிளிக் ஆகக்கூடாதுல்ல, ஏதாவது ஒண்ணு தானே கிளிக் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குமே இங்க ஆட்ரிபியூட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்ன ஆட்ரிபியூட் கொடுக்கணும்னா இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல நேம்னு ஒண்ணு கொடுத்து இது வந்து ஜெண்டருக்கான மீனிங் சாரி ஜெண்டர் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்கணும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல நேம்னு ஒண்ணு கொடுத்து இங்கே நீங்க என்ன பண்ணலாம், ஜெண்டர் அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா இப்ப நீங்க போய் பாருங்க எய்தர் ஆர் ஒன்று தான் செலக்ட் ஆகும், எல்லாமே செலக்ட் ஆகாது. பாத்தீங்களா? இப்ப பாருங்க மெயில் ஒண்ணு செலக்ட் ஆகுது, அப்படி இல்லை அப்படின்னா ஃபீமேல் கிளிக் ஆகுது. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு இதை ரெடி பண்றதோட வேலை தான் எதோட வேலை அப்படின்னா சிஎஸ்எஸ் ஓட வேலை. இந்த சிஎஸ்எஸ் ஓட வேலையே அதுதான். ஓகேவா? இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா இதையுமே நீங்க இந்த இடத்துல இப்படிதான் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுதான் மெயினான ஒரு விஷயம். இதை நீங்க பார்த்தாலே போதும். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுல இருந்து நீங்க இன்னும் ஒண்ணு நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்ப இதே மாதிரி வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பார்க்கலாம். இப்ப இதே இது பாத்தீங்கன்னா இப்ப செலக்ஷன் பார் நம்ம வந்து ஒரு ரெட் பஸ் எல்லாம் நீங்க புக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு செலக்ஷன் பார் வரும் தெரியுமா? அதெல்லாம் வர வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணா போதும், செலக்ட் அப்படின்னு நீங்க ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துட்டு இங்கே நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரேக்குன்னு ஒண்ணு கொடுத்துட்டு இப்போ பிரேக்குன்னு நான் 2 பிரேக் கொடுத்துக்கிறேன். எப்பவுமே 2 பிரேக் கொடுத்தா கொஞ்சம் லைன் பார்க்க நல்லா இருக்கும். இப்ப இந்த செலக்ஷனுக்குள்ள எனக்கு ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப பாருங்க இந்த இடத்துல HTML அதுக்கு அடுத்து இந்த இடத்துல போயிட்டு ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்து சிஎஸ்எஸ் அப்படி நான் கொடுத்தேன்னா இப்பவே என்னோட அவுட்புட்டை போய் பாருங்க இந்த மாதிரி ஒரு செலக்ஷன் பார் வந்து எனக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி எனக்கு ஒரு செலக்ஷன் பார்ல எனக்கு தேவையான எல்லா இதையுமே என்னால ஈஸியா பார்த்துக்க முடியும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய மெயினான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டில இருந்தா உங்களுக்கு தேவையான எல்லா இதையுமே நீங்க பார்க்க போறீங்க.
இப்ப பாருங்க இத மாதிரிதான் நமக்கு வந்து இந்த ரெட் பஸ்ல இல்ல வந்து இதுல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு சிஎஸ்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஒரு டிசைன் கிடைக்க போகுது. நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணாம பண்றதுனால இது நார்மல் டிசைனா மட்டும் இருக்கு. இந்த மாதிரி இன்னும் நீங்க நிறைய கத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து பேசிக்ஸ் தான். இதுல இருந்து நீங்க இன்னும் நிறைய உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க கத்துக்க முடியும். அதுதான் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விதமான இதையுமே நமக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? இத மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணனா ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த இடத்துல போயிட்டு பாருங்க, நான் பிரேக் அப்படின்னு கொடுத்திருக்கேன். அடுத்து அகைன் ஒரு பிரேக்னு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இப்ப நான் போயிட்டு என்னோட இன்புட் அப்படின்னு ஒரு இதுல டைப் அப்படிங்கிறதுல ஃபைல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த ஃபைல் அப்படிங்கறத நான் கொடுத்தா மட்டும் போதும். இப்ப இந்த இடத்துல ஃபைல்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடும். இப்ப இந்த இடத்துல போயிட்டு பாருங்க, ஃபைல் சூஸ் த ஃபைல் அப்படின்னு வந்திருக்கு. எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைலை நான் கொடுத்தேன்னா ஃப்ரீ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனா இப்ப இந்த இடத்துல போய் பாருங்க, ஒன்ஸ் நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இப்ப நான் எனக்கு வந்து 1ம் செலக்ட் ஆகணும், 2ம் செலக்ட் ஆகணும், 3ம் செலக்ட் ஆகணும் அப்படின்னா எனக்கு செலக்ட் ஆக மாட்டேங்குது பாருங்க. என்னால இப்போ நான் வந்து இந்த இடத்துல எனக்கு செலக்ட் ஆல் பண்ணவே முடியல. ஆனா இதுக்கும் நமக்கு HTML-க்கு ஒரு ஆட்ரிபியூட் தான் இருக்கு. என்ன ஆட்ரிபியூட் அப்படின்னா மல்டிபிள் அப்படின்னு நீங்க கொடுக்கணும். இந்த மல்டிபிள் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இப்போ பாருங்க உங்களால எல்லா ஃபைலையுமே செலக்ட் பண்ண முடியும். அந்த ஒரு லைன் தான், இந்த ஒரு லைன் தான் உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க படிக்கக்கூடிய HTML இருக்கக்கூடிய எல்லா இதையுமே ப்ராக்ரஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய மெயினான விஷயமா இருக்கு. இது புரியுதா? என்ன நடந்திருக்கு, எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது இது புரியுதா கைஸ்? இப்ப நடத்தின வர உள்ளது எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சு அப்படின்னா ஜஸ்ட் கிளியர் அப்படின்னு சொல்லலாம். இல்ல Yes, ஏதாவது sir. உங்களுக்கு டவுட் இருந்தா டவுட்ஸ் கேட்கலாம்ப்பா. ஓகே, தேங்க்யூ. வேற யாருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, கிளியர். மத்தவங்க ஏதாவது தம்ஸ் அப் சிம்பிளா காட்டலாம். அப்படி இல்லைன்னா கிளியர் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. இந்த மாதிரிதான் உங்களுக்கு தேவையான Sir, எல்லா எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்கப்பா. மேண்டேட்டரி சிம்பிள் நம்ம அதை மென்ஷன் பண்ண முடியுமா இந்த இதுல? மேண்டேட்டரி சிம்பிள் மென்ஷன் பண்ணனா ஸ்டார் சிம்பிள் நீங்க கொடுத்துக்கலாம். அது நீங்க சிஎஸ்எஸ் வழியா Okay. நீங்க ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது பண்ண முடியும். அது கம்பல்சரி கொஸ்டின் எப்படி வைக்கிறது அப்படிங்கறத நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல நான் இன்புட் அப்படின்னு கொடுத்து என்னோட டைப் ஈக்குவல் டு இது பட்டனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். ஓகேவா? இல்லைன்னா பட்டன்னே ஒரு டேக் இருக்கு, நான் பட்டனே எடுத்துப்போம். இப்ப இந்த இடத்துல பட்டன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து நான் சப்மிட் பட்டன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? பட்டன் ஈக்குவல் டு சப்மிட். இப்ப போனீங்கனாலே இந்த பட்டன் வந்து உங்களுக்கு இங்க கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப இது மேண்டேட்டரியா உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ சொல்லணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்யூட் அப்படின்னு நீங்க கம்பல்சரி கொஸ்டினுக்கு நீங்க கேட்டீங்கல்ல, ரெக்யூடா எனக்கு கம்பல்சரி அவங்களோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கண்டிப்பா அவங்க டைப் பண்ணிருக்கணும். அப்படி டைப் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து அது ரெக்யூட் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, ப்ளீஸ் ஃபில் அவுட் த ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணும்போது இந்த எரர் சொல்லவே இல்லை. ஆனா நம்ம ரெக்யூட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த இடத்துல ப்ளீஸ் ஃபில் த ஃபார்ம் அப்படின்னு வந்துச்சு. இப்ப நான் இந்த இடத்துல போயிட்டு ஸ்ரீதர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்க இந்த இடத்துல சப்மிட் கொடுக்கும்போது பாருங்க இந்த இடத்துல பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கேக்குது. இப்ப நீங்க பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அடுத்து பாஸ்வேர்டை டைப் பண்ண இப்ப பாஸ்வேர்டை நான் ஏதோ டைப் பண்றேன்னா இப்ப எனக்கு அந்த எரரே வரல பாருங்க, பேஜ் ரீலோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரிதான் உங்களுக்கு தேவையானதை நீங்க பண்ண முடியும். இதுதான் உங்களோட ஐடிக்குள்ள போகும்போது உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையுமே பண்றதுக்கு இருக்கக்கூடிய மெயின் ப்ராசஸா இருக்கக்கூடியது. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்ப இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு எல்லா எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க இதை ஒவ்வொன்றும் நீங்க கொடுக்கும்போதுதான் கம்பல்சரி கொஸ்டின். இப்ப நீங்க ஆன்லைன்ல நீங்க ஒரு ரெட் பஸ் புக் பண்றதா இருக்கட்டும், அதுலலாம் கம்பல்சரி இந்த நேம் நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இதை தான் கொடுத்தாகணும். இது புரியுதா? Yeah, okay. ஓகே, வேற யாருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம்ப்பா. எல்லாமே அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொன்றுக்கும் அந்த ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஓகேவா? அதை தான் நீங்க இன்டெப்தா ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா ஒரு 4 month கோர்ஸ் டியூரேஷன் கரெக்டா 100 hours அப்படின்னு வரும். அந்த 100 hours டியூரேஷன்ல நீங்க கத்துக்கக்கூடிய மெயின் விஷயம் இதாதான் இருக்கும். இந்த இடத்துல நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நீங்க இன்டெப்தா கத்துப்பீங்க.
ஓகேவா? அதுல இருந்தா உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், அதை எப்படி நம்ம குடுக்குறது, அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறது, அப்படிங்கிற மாரி நீங்க கத்துப்பீங்க. இதுதான் உங்களுக்கான மெயின் விஷயம். உங்களோட கெரியர் குரோத்தே பார்த்தீங்கன்னா, இதுல தான் இருக்கும். இந்த மாரி நீங்க கத்துக்கிட்டு, உங்களாலயும் ஒரு இ-காமர்ஸ் சைட் அளவுக்கு உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும். அந்த இ-காமர்ஸ் சைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு இதையுமே நீங்க வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும். அது வந்து உங்க கையில தான் இருக்கு. அத நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாரி குடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? இது வந்து உங்களோட ஒரு பிகினர் லெவல். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஆஃபர் பத்தி எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரீன்ல தெரியிற மாரி இந்த இதுல இருந்து நீங்க பார்த்துக்கலாம். இன்னும் நான் நெறைய எக்ஸர்சைஸ் காட்டுறேன். இங்க பாருங்க. உங்களோட கிரெடிட் கார்ட்ஸ் டிசைன் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த கிரெடிட் கார்ட வந்து நீங்க இந்த இடத்துல பண்ணலாம். இப்ப பாருங்க கார்டோட நம்பர், அதோட எக்ஸ்பைரி டேட்டு, இப்போ ஒண்ணுமே இல்ல. உங்களோட டேட் அப்படிங்கிறத நீங்க குடுக்கணும் அப்படின்னா, நீங்க இங்கேயே குடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நான் கீழ பட்டனுக்கு முன்னாடி பட்டன் வச்சிருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, ஒரு பிரேக்கு, அப்புறம் இன்னொரு பிரேக் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இன்புட் டைப் ஈக்குவல் டூ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன வரணும், என்னோட டேட் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா, இந்த மாரி டேட்டுன்னு குடுத்தாலே உங்களுக்கு அந்த கேலண்டர் மொத்தமுமே டிஸ்ப்ளே ஆகும். இப்ப பாருங்க, உங்களோட அந்த இடத்துல கேலண்டர் டிஸ்ப்ளே ஆகுறதுக்கு இந்த மாரி உங்களுக்கு இருக்கும். இப்ப பாருங்க, உங்களோட எல்லா கேலண்டருமே இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகுது. இத மாரி கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்க. உங்களுக்கு இந்த மாரி கேலண்டர் டிஸ்ப்ளே பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கேயே குடுத்திருப்பாங்க. இத மாரி உங்களுக்கு ஒவ்வொன்னும் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு கான்செப்ட்டுமே HTML ல இருக்கக்கூடிய ஒரு ரீசனா இருக்கக்கூடியது. ஓகேவா? இதுல வந்து டேகு, ஆட்ரிபியூட், எலமெண்ட் அத தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். இத மாரி இன்னும் நீங்க நெறைய இருக்கு. ஓகேவா? இது வந்து பிகினர் லெவல் தான். இது பிகினருக்கு அடுத்து இன்டர்மீடியேட் லெவல், அட்வான்ஸ் லெவல், புரொஃபஷனல் லெவல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா இருக்கும். அத நீங்க வந்து ஒன் பை ஒன்னா நீங்க கத்துக்க முடியும். இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது தான் உங்களால ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள ஈஸியா சர்வே ஆறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்களுக்கு இது ஈஸியா இருக்கா? இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த 3 நாள் கிளாஸ் வந்து எப்படிப்பா இருந்துச்சு? எல்லாரும் ஜஸ்ட் ஒரு உங்களோட அன்மியூட் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து அந்த 3 நாள்ல எப்படி இருந்துச்சு? ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்களா? அப்படிங்கிறத ஷேர் பண்ண முடியுமா? எனிஒன்? குட் ஈவினிங் சார். சொல்லுங்கப்பா. நான் இதுக்கு முன்னாடி HTML CSS வந்து ஒரு 20 டேஸா வீட்ல இருந்தே படிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஓகே. எனக்கு நீங்க இந்த 3 நாள் கிளாஸ்ல வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணனால இப்ப இன்னைக்கு நான் வந்து நானே இன்னைக்கு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி இன்னைக்கு நான் ஆக்சுவலி பண்ணேன். இன்னைக்கு நான் அதை கூட உங்களுக்கு சென்ட் பண்றேன். எனக்கு ஓகே. ரொம்ப நேத்து நீங்க சொல்லி கொடுத்தது ரொம்ப இதா இருந்துச்சு. ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. நான் வந்து ஓகே. ரொம்ப என்னடா இது நமக்கு எப்படி இதை கிரியேட் பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் இப்ப நிறைய ஓகே. யூடியூப்ஸ்ல வந்து போய் பார்ப்பேன். எப்படி அவங்க வந்து ஃபார்ம் வைக்கிறாங்க, எப்படி வந்து இந்த டேட்டா எல்லாம் இன்புட் எல்லாம் வைக்கிறாங்கன்னு. ஆனா நேத்து நீங்க சொல்லி கொடுத்தோன்னா எனக்கே இன்னைக்கு நல்லா ஒரு கான்பிடென்டா இருந்துச்சு. நல்லா நான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப ஓகே. தேங்க்ஸ் இந்த செமினாரை நீங்க எடுத்ததுக்கு. ஓகேப்பா. தேங்க் யூ. இதே மாரி அடுத்தடுத்து நெறைய வெபினார்ஸ் போடுவாங்க. உங்களுக்கு அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கனாலே, உங்களுக்கு அந்த குரூப்ல எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். நீங்க அதிலயே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். ஓகே. தேங்க் யூ. ஓகே. தென் வேற யாருக்கும் ஏதாவது சொல்லணுமாப்பா? ஓகே. இன்னும் நான் சம் ப்ரோகிராம்ஸ் காட்டுறேன். என்ன மாரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா. இப்ப பாருங்க, இதுதான் அனிமேஷன் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு டிலே ஆயி வந்துச்சா, இப்போ ஒரு மாரி மேல இருந்து கீழ வருதுல்ல. இததான் அனிமேஷன் டிசைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு அனிமேஷன் டாபிக்ல நீங்க படிக்கக்கூடியது. அது போக போனீங்கன்னா, இன்னும் நெறைய இருக்கும். இத மாரி ஒரு டைம் சார்ட் ரெடி பண்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு நேவ் பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட காலேஜ், ஸ்கூல்ஸு இல்ல நீங்க என்ன கம்பெனில வொர்க் பண்ணாலும் இந்த மாரி தான் ஒரு டேஷ்போர்ட் வந்து இருக்கும். அந்த டேஷ்போர்ட டிசைன் பண்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த HTML அண்ட் CSS வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அதனால தான் நமக்கு இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட்டா இருக்கு. ஓகேவா? இத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, ஈஸியா அடுத்த லெவல் உங்களால போக முடியும். இத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே
இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வந்து சைடு பார் மெனுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது அடுத்து போனீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும். இதுல வந்து இந்த இருக்கு பாருங்க, ஒரு அனிமேஷன் சைட். ஒரு அனிமேஷன் சைட்டா இந்த மாதிரி உங்களோட போட்டோவை டிஸ்ப்ளே பண்ணி உங்களோட கண்டென்ட்டை நீங்க ரெடி பண்ண முடியும். இதை வந்து அனிமேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமேஷன்ஸ் அப்படிங்கறதுல இருந்து உங்களுக்கு அதை எப்படிலாம் எடுக்கிறது, என்ன மாதிரி பண்றது, அதை எப்படிலாம் நம்ம கொடுக்கறது அப்படிங்கறத இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதையே நீங்க பார்க்கலாம். இந்த அனிமேஷன்ஸ் அப்படிங்கறதுல என்னெல்லாம் இருக்கு, அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத நீங்க இங்கே பார்த்துக்கலாம். இப்ப அதே இது போனீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் போனீங்கன்னா இன்னும் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். நான் ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரிதான் ஒரு வெப்பேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி தான் இப்ப இந்த மாதிரி உங்களால ஒரு இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இதுவுமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு HTML அண்ட் CSS வச்சுதான் பண்ணியிருப்பாங்க. இதுவும் அனிமேஷன்ஸ் தான். ஓகேவா? அனிமேஷன்ஸ்ல இது ரியல் டைம் ஒரு அனிமேஷன்ஸ் கான்செப்ட் எப்படி பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைட் ஹவுஸ் நீங்க வர வைக்கனா கூட வர வைக்க முடியும். இதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் CSS மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸா கத்துக்கிற மாதிரி இருக்கும். CSSல அனிமேஷன்ஸ்னு ஒரு டாபிக், டிரான்சிஷன் ஒரு டாபிக், அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம், மீடியா பொறி, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து உங்களால ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிட முடியும். அதுல இருந்து நீங்க வந்து நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். ஓ, நம்ம இப்படிலாம் பண்றோம், இந்த இடத்துல இருந்து நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். இப்ப பாருங்க, இந்த லைட் ஆஃப் பண்ணா லைட் ஆஃப் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் லைட் ஆன் பண்ணும்போது அந்த லைட் வந்து இப்படி இதாகும். இதை மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா இதுவுமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுவுமே HTML CSSல இஸ் பாசிபிள். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஒரு லைட் மோட்ல மாத்தினா லைட் மோட்ல மாறுது. இது வந்து காலையில இப்ப வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ண முடியும். இத மாதிரி கூட நீங்க ஒரு லைட் ஹவுஸ் எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, அந்த லைட் ஹவுஸ் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கா. இந்த மாதிரி ஒரு லைட் ஹவுஸ் மூவ் ஆகி அதை எப்படி நம்ம ப்ராக்ரஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி நீங்க இங்கே தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே உங்களோட கெரியருக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு திங்ஸ் தான். ஓகேவா? இதை நீங்க இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல இதை மாதிரி ஒண்ணு இருக்கும். இதுல ஹேவலன் வெப்சைட்ஸ் மாதிரி இருக்கும். இப்ப நான் அதையுமே காட்டுறேன். இப்ப இந்த மாதிரி இப்ப பாருங்க, இந்த வெப்சைட்ல வந்து எல்லாமே த்ரூ அவுட் கோடிங். இது எல்லாமே கோடிங்கோட பிரசன்டேஷன். ஓகேவா? இந்த இடத்துல இப்ப இதை போய் பாருங்க, இந்த இடத்துல நான் இதை கொண்டு போகும்போது எனக்கு ஒரு பிளட் வர மாதிரி இருக்கு. இதை கொண்டு போகும்போது இந்த பேட்ச் பறக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இதுவும் பறக்கிற மாதிரி. இது வந்து ஜஸ்ட் அதை ஷேக் ஆகுற மாதிரி. அப்புறம் இங்க பாருங்க, இந்த இது வந்து வெளியே வர மாதிரி. இது வந்து இந்த டோர் லாக் பண்ணுது, இதுவும் டோர் லாக் பண்ணுது. இது வந்து லைட் எரியுற மாதிரி. இப்ப இதுவே பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு கை வர மாதிரி. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஹேவலான் தீம்னு சொல்லி ஃபாரின்ல இது பண்ணுவாங்கல்ல, இத மாதிரி கூட நீங்க கோடிங் வந்து ரெடி பண்ண முடியும். இதுக்கு நீங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் தரேன். இந்த வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். ஓகேவா? கோட் பென் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். இந்த கோட் பென் அப்படிங்கிற சைட்ல இருந்து உங்களுக்கு தேவையான ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்பருக்கான டூல் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, த ஆன்லைன் கோட் எடிட்டர் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்பர். ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்பரா நீங்க ஒரு IT கம்பெனிக்குள்ள போனோம் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மை நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஒரு IT கம்பெனிக்குள்ள போறதுக்கு யூஸ் ஆகும். இதை நீங்க வச்சுக்கலாம். இப்ப போயிட்டு நீங்க இதை போய் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு இது ஒரு அக்கௌண்ட் மாதிரி இருக்கும். இப்ப இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா இதையுமே பண்ணி பார்க்க முடியும். இப்ப இந்த இடத்துல இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹியூமன் ஸ்கேனர். இந்த ஹியூமன் ஸ்கேனர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கோடிங் கொடுத்துருப்பாங்க. HTML, CSS அண்ட் JavaScript. இப்ப நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் அதை நீங்க மேல தள்ளி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உங்களோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்ப பாருங்க, இத மாதிரி ஒரு ஸ்கேனர் மாதிரி பண்றது எப்படி, அதே இது இந்த ஸ்கேனருக்கு இந்த கோட் எப்படி பண்றாங்க. இப்ப அதே இது பின்னாடி போனீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, நம்ம அப்பல சொன்னோம்ல லோடர் ஃபங்க்ஷன். அந்த லோடர் ஃபங்க்ஷனுக்கு HTML கோட் அண்ட் CSS கோட். இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோடர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இத மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்காக நம்ம யூஸ் பண்றது. ஓகேவா? இதை கூட நீங்க யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜை நீங்களே ஒரு கோடை வந்து டெவலப் பண்ணலாம். இந்த கோடெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கூட நீங்க உங்களுக்கு தேவையான கோட்ஸை டெவலப் பண்ண முடியும். இப்ப அதே இது நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல இருந்து நீங்க 3D டாட்ஸ் வர வைக்கிற மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு பட்டனை வந்து கிரேடியன்ட் டிசைன்ஸ் வர வைக்கிறது. இந்த மாதிரி நீங்க ஒன்னொன்னையுமே கத்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி இத மாதிரி நிறைய இருக்கு. இப்ப தீபாவளிக்கு ஒரு செலிப்ரேஷன் பண்ணா அதுக்கு டிசைன்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த வே ஃபார்மட், இது எல்லாமே கோடிங்ல வர வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு 3JS அப்படின்னு ஒரு வெப்சைட் காட்டுறேன். இது என்னன்னா உங்களுக்கு ஒரு 3D அனிமேஷன். ஜாவா ஸ்கிரிப்டை நீங்க 3D அனிமேஷன்ஸா பண்றது, உங்க வெப் பேஜே 3D அனிமேஷனா பண்றதுக்கு இது யூஸ் ஆகும்.
இந்த சைட்லாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் கேமரா வெப்சைட் எடுத்துக்கிறேன். இந்த கேமரா வெப்சைட் லோட் ஆகுது. இப்ப லோட் ஆகி முடிச்சோடனே பாருங்க, அந்த கேமரா எனக்கு எப்படி வந்து இந்த இடத்துல என்ன மாதிரி நிக்குது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இப்ப இந்த மாதிரி இப்படி நிக்குது. இப்ப பாருங்க, நான் மவுஸை வச்சு ஸ்க்ரோல் பண்ண எனக்கு அந்த டிசைன் வந்து இங்க பாருங்க எனக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கு அந்த டிசைன். இத மாதிரி கூட நீங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல போய் பாருங்க, உங்களுக்கு இதுலயே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா இதுவுமே கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, நான் ஜஸ்ட் மவுஸை ஸ்க்ரோல் பண்ணும்போதே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டிசைனும் அதுக்கு ஏத்த கண்டென்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. நான் டிசைனை வேகமா பண்ணுனா இங்க பாருங்க அது எப்படி வந்து நிக்குது. இப்படி வந்து நிக்கிறக்கூடியத இங்க பாருங்க இப்படியே நீங்க பண்ணிக்க முடியும். இதுதான் 3JS ஓட அட்வான்டேஜ். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் 3D அனிமேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஒரு பிளேயிங் கிட்ஸ் மாதிரி இருக்கு. இதை நீங்க பிளே பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல இதெல்லாம் ஒரு வெப் பேஜ். ஓகேவா? இந்த வெப் பேஜை கூட நீங்க வந்து உங்களோட ப்ரோக்ராமேட்டிக்கலா நீங்க டைப் பண்ண முடியும். அதுக்கு நீங்க வந்து இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இதையுமே நீங்க எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல கிளிக் மீ எனேபிள் த சவுண்டு எனேபிள் ஆகும். தென் இந்த இடத்துல பாருங்க இத மாதிரி கூட ஒரு வெப்சைட் பண்ண முடியும் உங்களால. இப்ப டேவிட் அவனோட வயசு என்ன, அவனோட ஃப்ரம் எங்க இருந்து வந்திருக்கான், அவனுக்கு வந்து ரியாக்ட் ஜேஎஸ் எவ்வளவு தெரியும், இதெல்லாம் வந்து உங்களோட ரெஸ்யூம். நேற்று நம்ம பண்ணோம் தெரியுமா ஒரு போர்ட்ஃபோலியோ. நான் சிம்பிளா என்னோட இமேஜ் ஒன்று வச்சு அதுல ஹோம் போட்டஸ் அந்த மாதிரி நான் பண்ணி காட்டினல, அதே மாதிரி இங்க நீங்களே ஒரு வெப் பேஜை நீங்க பில்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு சைட்டே நீங்க பண்ண முடியும். இப்ப பாருங்க அவர் என்னென்ன டாஸ்க் பண்ணியிருக்காரு, அவரோட கான்டாக்ட் என்ன, அவர் பேசுற மாதிரி. இப்ப இந்த பர்சன் தான் அந்த அனிமேஷன்ஸ்ல இருக்கிற பர்சன். இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் டிசைன்ஸ் கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால ரெடி பண்ண முடியும். இந்த இடத்துல போனீங்கன்னா அவர் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்ப இதோட லைவ் தீம் அப்படின்னு கொடுத்தா இதை பத்தின லைவ் தீம் வந்து ஓப்பன் ஆகும். இப்ப இதை நீங்க பே பண்ணி பார்க்கலாம். இதுவுமே HTML-ல இருக்கக்கூடிய ஒரு கேம் தான். ஓகேவா? இதுவும் நார்மல் கேம் 3D அனிமேஷன்ஸ் தான். இப்ப பாருங்க, அவர் சிஸ்டம்ல டைப் பண்ணி முடிச்சோடனே அவரோட ஸ்கில்ல வந்து இங்க ஸ்கேன் பண்ற மாதிரி, DNA ஸ்கேன் பண்ற மாதிரி, இத மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றுமே இந்த இடத்துல இருக்கும். இத மாதிரி நீங்க வந்து நிறைய விஷயம் கத்துக்கலாம்ப்பா. இத மாதிரி நீங்க எக்கச்சக்க விஷயம் நீங்க வந்து புதுசா கத்துக்க முடியும். இது கொஞ்சம் கீழே போனீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்க இந்த இடத்துல இருக்க மாதிரி இந்த 3JS யூஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய கத்துக்கலாம். இத மாதிரிதான் ஒரு IT கம்பெனிக்குள்ள போகும்போது நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்க முடியும். இப்ப இந்த இடத்துல போனீங்கன்னா இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கும். இந்த இடத்துல டிசைனே பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும். இப்ப இந்த இடத்துல நான் இன்னொரு டிசைன் காட்டுறேன். இங்க பாருங்க, இப்போ ஒரு HTML அப்படின்னு இருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல CSS அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல அடுத்தடுத்து நான் ஸ்க்ரோல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், HTML வருது, அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் வருது, அடுத்து அப்படி எனக்கு இந்த இடத்துல என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க. இப்ப எனக்கு இந்த இடத்துல எனக்கு தேவையான எல்லாமே எனக்கு வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. இத மாதிரி கூட என்னால பண்ண முடியும். இப்ப இத மாதிரி ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு நான் நினைச்சா கூட என்னால ஒர்க் பண்ண முடியும். இத மாதிரி ஒரு டிசைன் எடுக்கலாம். இல்ல இன்னும் நான் நிறைய கத்துக்கணும் அப்படின்னா அதுக்குமே இந்த இடத்துல இருக்கும். இப்ப இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கும். இதை போய் நீங்க பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். இப்ப பாருங்க, இது வந்து ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி, இதுவுமே கோடிங்லேயே ரெடி பண்ணுது. இந்த மாதிரி கோடிங்லேயே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இதுல தீம் செலக்ஷன் மாதிரி, இப்ப சன் தெரியுற மாதிரி அதே இது அடுத்து இந்த இடத்துல வந்து மூன் தெரியுற மாதிரி, இத மாதிரி கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ண முடியும். இது எல்லாமே ஒரு HTML CSS. இப்ப நான் காட்டின அந்த கோட் பென் அப்படிங்கிற சைட்ல இருந்து பண்ணலாம். தென் இந்த மாதிரி நீங்க ஒரு கிளாக் டிசைன்ஸ் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கிரிடோ சிஸ்டமோட பேஜ்லயே வந்து இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல HTML இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், இந்த இடத்துல இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் ஃப்ரம் கிரிடோ சிஸ்டம் அப்படின்னு போனீங்கனாலே இங்க ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். ஒரு HTML-ல ஒரு IT கம்பெனிக்குள்ள போகணும்னா என்ன மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது இங்கே பிளாகா ரைட் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, இப்ப நீங்க ஒரு ஜாவாக்கான இது போகும்போது இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஜாவாக்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு போகும்போது இங்க பாருங்க, அசென்சர் கம்பெனில கேட்டது, அப்புறம் CTS அப்படி எந்தெந்த கம்பெனில கேட்டிருக்காங்களோ அதோட எல்லா கொஸ்டின்ஸுமே இந்த இடத்துல வந்திருக்கும். இப்ப ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபார் ஃப்ரெஷர் இன் கிரிடோ சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல எனக்கு வந்து கிரிடோ சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே எனக்கு இங்க வரும் ஒரு பிளாக் மாதிரி. இப்ப நான் அந்த இடத்துல நேம் தப்பா போட்டதுனால வரல. இப்ப பாருங்க, இந்த இடத்துல அதுல வந்து என்னென்ன கம்பெனி இருக்கு அதை பத்தின எல்லாமே இங்க வந்திருக்கு பாருங்க. ஜோகோல கேட்டது, இன்ஃபோசிஸ்ல கேட்டது, அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையும் இன்டர்வியூல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இங்க உங்களுக்கு பிளாகா ரைட் பண்ணிருப்பாங்க. இப்ப இன்ஃபோசிஸ்ல போனீங்கன்னா என்ன மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இங்கே போட்டிருப்பாங்க. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒரு நிமிஷம் எல்லாருமே ஒரு 10 நிமிஷம் ரீகால் பண்ணுங்களேன் எல்லா விஷயத்தையுமே. இப்ப நம்ம ஃபார்ம் பார்த்திருக்கோம். Day 1ல
ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தியும் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணோம். செகண்ட் டே போர்ட்ஃபோலியோஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தேர்ட் டே ஃபார்மையும் பிளஸ் உங்களோட அட்வான்ஸ் லெவல் கெரியர் திங்கிங் எப்படி இருக்கணுங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு 5 minutes பாருங்க, தென் நம்ம அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஒரு 5 minutes மட்டும் பாருங்க. ஓகே, அதே மாதிரி இப்ப நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு கிரிடோ சிஸ்டமோட அபிஷியல் வெப்சைட் வந்து இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல கிரிடோ சிஸ்டம் வேளச்சேரி அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு உங்களோட ரிவ்யூஸ், உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஷாப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத இந்த ரைட் ரிவ்யூஸ் அப்படிங்கறதுல போயிட்டு நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் வந்து இங்க டைப் பண்ணிருங்க. ஓகேவா? இதுவும் வந்து உங்களே மாதிரி இன்னும் நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகும். இன்னும் நிறைய பேர் ஃப்ரெஷரா இருக்கிறவங்க, நான் ஐடிக்குள்ள போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட்டா இந்த சைட் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல இருந்து நமக்கு தேவையான எல்லா இதையுமே நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம எடுத்தோம், என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து இப்போ கிரிடோ சிஸ்டம்ல நீங்க பண்ண ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு சர்டிபிகேட் வந்தோடனே நீங்க லிங்க்டின்ல போயிட்டு நீங்க உங்களோட சர்டிபிகேட்டை நீங்க போஸ்ட் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல போனாலே உங்களுக்கு சர்டிபிகேட் இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்க ஹெச்டி. இப்போ நமக்கு வந்து கிரிடோ சிஸ்டம் சர்டிபிகேட் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸே இங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி சர்டிபிகேட்டை பத்தி நீங்க இங்க ஒர்க் ஷாப் நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்க டேக் பண்ணுங்க. யாருக்கிட்ட அட்டன் பண்ணீங்க, எப்படி அட்டன் பண்ணீங்க, இந்த மாதிரி இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க இப்போ வந்து இவங்க வெப் டெவலப்மெண்ட் யூசிங் ரியாக்ட் ஜேஎஸ்க்கானது முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஏடபிள்யூ சர்டிபிகேஷன் முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு சர்டிபிகேட் வந்தோடனே நான் இந்த மாதிரி கிரிடோ சிஸ்டம்ல 3 days ஃபுல் ஸ்டாக் ட்ரைனிங் இருந்துச்சு. அதுல டே 1ல வந்து எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு பேக் எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பேக் எண்ட்ல வந்து எனக்கு இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. தென் தேர்ட் டேல என்னோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு தேவையான எல்லா இதையுமே நீங்க இங்க போஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்க நெட்ஃபிளிக்ஸோட லாகின் பேஜோட டிசைன் பண்றதா இருக்கட்டும், இல்ல நியூ பேஜோட அப்டேஷனா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இந்த லிங்க்டின்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது எல்லாமே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ப்ராஜெக்டையுமே நீங்க இங்க பாக்கலாம். இன்னைக்கு கூட இது நம்மளோட ஸ்டூடெண்ட் தான். இப்ப பாருங்க, இது வந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஜை வந்து நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பேஜை டெவலப் பண்ணியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணினா ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி. இப்ப இந்த இடத்துல போய் பாருங்க அந்த சைட்டை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இதை மாதிரி நீங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா நீங்க ஒரு கோர்ஸ் படிக்கும்போது இன்னும் அதிகமா இன்டெப்த் எடுத்து நீங்க பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராஜெக்டே உங்களால பண்ண முடியும். இப்ப லாகின் சக்சஸ்ஃபுல், அதுக்கு அடுத்து அந்த லாகின் தப்பா இருந்துச்சுன்னா அந்த லாகின் இஸ் இன்கரெக்ட். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி லாகின் இஸ் இன்கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இத மாதிரி நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து போனீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும். இந்த மென்ஷன் அப்படின்னு போனீங்கனாலே இந்த இடத்துல எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்களோ வரும். இப்ப பாருங்க இவங்க இன்னொரு ப்ராஜெக்ட் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க. இதுல போய் பாருங்க இன்ஸ்டாகிராம பிசில க்ளோன் பண்ற மாதிரி. இங்க பாருங்க பிசில இன்ஸ்டாகிராம் எப்படி இருக்குமோ அதை நமக்கு க்ளோன் பண்ணியிருக்காங்க. அதை யாருக்கிட்ட பண்ணாங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்க இருக்கும். தென் அதே இது அடுத்து போனீங்கன்னா இங்கே மென்ஷன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கிரிடோல பண்ற ப்ராஜெக்ட்ஸை இங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்ப இவங்க அதே இதுல வெதர் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மழை பெய்யுமா இல்லையா,
வெயில் அடிக்குதா இல்லையா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல அப்படிங்கிற வெதர் ப்ரிடிக்ஷன் ஆப் பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி நீங்க வந்து பண்ண முடியும். இதை மாதிரி அவங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்றதையுமே இங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட கெரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த இதுல அப்படிங்கிற மாதிரி போடுங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் என்னென்ன பண்றாங்களோ அவங்களோட டாஸ்க் எல்லாத்தையுமே இங்க அப்லோட் பண்ணுவாங்க. இதை மாதிரி அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு யூஸ் ஆகும். இப்ப நான் சொன்ன இந்த 3 days செஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே எப்படிப்பா இருந்துச்சு? ஆல்ரெடி உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதுல ஜாயின்ட் ஆகிக்கோங்க. அது வந்து உங்களோட ரெகுலர் அப்டேஷன், கிரிடோல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. செகண்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல போயிட்டு உங்களோட நேம் அந்த இதெல்லாம் நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து மெயிலுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து உங்களோட ஃபீட்பேக் கூகுள் ரிவ்யூ சர்வே நீங்க போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நீங்க படிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பெஷல் ஆஃபர் ஜோன் சார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் கெரியர் கவுன்சிலரா இருப்பாங்க. அவங்களோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸையும் ஏதாவது உங்களுக்கு நீடட் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க கொரிஸை சால்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த 3 days வெபினார் எப்படிப்பா இருந்துச்சு? ஓகே, ஒன்ஸ் அகைன் நான் அந்த ரீசெண்ட் பண்றேன், இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. நான் இதையுமே உங்களுக்கு இந்த இடத்துல ரீசெண்ட் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. சர்டிபிகேட்டுக்கு இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கெரியர் டவுட், உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும் ஃபுல் ஸ்டாக்ல அப்படின்னு சொன்னா இந்த கான்டாக்டர்ஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஜோன் சார் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் பத்தியும் உங்களுக்கு நேரத்தே காட்டியிருப்பாங்க. அதை நான் ஒன் மோர் கூட நான் இந்த டைம் லாஸ்டா இப்போ ஒரு டைம் கூட காட்டுறேன். இந்த இடத்துல ஃப்ரீ ஒர்க் ஷாப் அப்படின்னு இருக்கு. இப்போ இதுதான் உங்களுக்கான ஆஃபரா இருக்கக்கூடியது. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கூட நீங்க அவங்க கிட்ட ஆஃபரை உங்களுக்கு லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்க லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ உங்களோட ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சாட்ல வந்து கமெண்ட் பண்ணலாமா? ஒரு 1 லைன். சர்டிபிகேட் வந்து உங்க இமெயிலுக்கே வந்துடும். ஓகேவா? அது வந்து ஒரு 1 or 2 days இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள உங்களுக்கு வரும், இல்லைன்னா 2 daysக்குள்ள வந்துரும்ப்பா. 1 or 2 daysக்குள்ள வந்துடும். ஓகே, உங்களுக்கு இந்த கிளாஸஸ் செஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு சாட் பாக்ஸ்ல எல்லாருமே 33 பேர் இருக்கீங்க, 33 பேருமே அதுல மெசேஜ் போடலாமா? உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சா? இல்ல வேற என்ன டாபிக் வேணும்? இப்ப எனக்கு பைத்தான் பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல எனக்கு வந்து ஜாவா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது நீடட் இருந்தா கூட நீங்க அதை சொல்லலாம். Good informative of JavaScript. Okay, thank you. Thanks Karthik. UI UX பத்தி சொல்லுங்க. ஓகே, நான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூஸ் எல்லாமே இருக்கும், அதை செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப் போடுவாங்க. ஓகேவா? வெரி எக்ஸலண்ட். எத்திக்கல் ஹேக்கிங் டுடே 6 PM ஒன்லி க்ளோஸ். இல்ல நமக்கு வந்து இப்பவுமே க்ளோஸ் ஆயிரும். மேபி நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க உங்களோட டவுட்ஸை கேட்டீங்கன்னா நான் கிளாரிஃபை பண்ணுவேன். இப்போ எவ்வளவு நேரம்னாலும் உங்களோட டவுட்ஸை நீங்க கேட்கும்போது நான் கிளாரிஃபை பண்ணுவேன். மேபி நீங்க கேட்கறதுதான் இருக்கு. கிளியர் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, தேங்க்யூ, சூப்பர். ஓகே, வேற எல்லாரும் வேற ஏதாவது சொல்லணுமாப்பா? எனிதிங்? ஓகே, clear explanation, easy to understand, clear. Okay, thank you. இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த ஃப்ரீ வெபினார் ஐ cannot be able access to link. ஓகே, நான் என்னன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து இந்த மீட்டிங் லிங்க்லேயே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். இல்ல இமெயில் அட்டாச் பண்ணும்போது அந்த இமெயிலே வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்ற எல்லாத்தையுமே இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? Interesting to learn many concepts. Okay, thank you. Interesting, the session is help a beginner to understand. Okay, thank you. சர்டிபிகேட் லிங்க்ஸ் உங்க எல்லாருக்குமே வந்து இதாயிரும். ஃபார்ம் லிங்க் நான் வந்து அவங்க கிட்ட சொல்றேன். ஜஸ்ட் அந்த லிங்கை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கும், மேலே இருக்கு, இந்த லிங்கை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த லிங்கை நீங்க வந்து இப்படி ஓபன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இதுல ஓபன் ஆயிரும். இதுல போயிட்டு உங்களோட சைன்இன் பண்ணி உங்களோட டேட்டாவை நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பர்சன் கிட்ட நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களோட கெரியரை இது பண்ணிக்கலாம். ஓகே, கிரேட், ஐ கிளான், ஓகே, டீப் நாலேஜ் ஆஃப், ஓகே, தேங்க்யூ கைஸ். உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் நான் இதே மாதிரி இன்னொரு செஷன்ல உங்களை வந்து மீட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கிரேட் டைம்.